ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸ். அதாவது தளபதி 69 அவரோட கடைசி திரைப்படம் இல்லை அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லி வந்துட்டுருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் வந்து தமிழ் சினிமாவோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறது. அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ்னாலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸோட கிங் அப்படின்னா வந்து கண்டிப்பாக தளபதி விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம தமிழ் சினிமாவிலே ஒரு அதிக சம்பளம் வாங்க நடிகரில் டாப்பில் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய். ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய கோடி வரைக்கும் வந்து அவர் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அவர் அந்த ஒரு பீக்கே விட்டுட்டு வந்து அரசியல் வந்து குதிச்சிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி ஸோ அதான் வேலையில் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்காங்க. மாநாடு அப்படி இப்படின்ட்டு 2026 எலெக்ஷன் தான் அவங்களோட முழுக்க பெரிய ஒரு எய்ம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வரும் 2026 தேர்தலை சந்திக்கும் வேலையில் வந்து நம்ம தளபதி விஜய் ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் வந்து இன்னொரு பக்கம் ஜனநாயகன் அப்படின்ற அவரோட கடைசி திரைப்படத்தில் வந்து அவரோட நடிகர் பணிகள்லாம் வந்து முடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் வந்து டப்பிங் பணிகளும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரசிகர்களுக்கு வந்து நிறைய ஒரு கவலை இருந்தாலுமே அவர் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் பார்க்க மாட்டோம் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ்க்காக இன்னொரு விஷயம் பண்ணலாம். அதாவது கடைசியாக தளபதி 70யோட முடிக்கலாம் அப்படின்றது இப்போ தளபதி விஜய் வந்து ஒரு புது டேரக்டர்ஸ்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ இந்த நியூஸ் கிடச்சிருக்குங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு திரைப்படம் வெளியாச்சுன்னா வந்து செம்ம பெரிய ஒரு பிளாஸ்ட்டாக இருக்கும். தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய ட்ரீட்டாக இருக்கும். சப்போஸ் தளபதி 70 வந்தால் என்ன